Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. தமது வாழ்க்கையை மேம்படுத்தும் பொருட்டு மக்கள் பல்வேறு தொழில்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். எனினும் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் தமது தொழிலை முன்னெடுத்துச் செல்லும் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வு எட்டப்படாமை கவலைக்குரியதொரு விடயமாகும். நாட்டின் அபிவிருத்திக்கு பங்காற்றும் தொழிலில் ஈடுபடும் உற்பத்தியாளர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கிறது. பரந்த நெற்காலிகளுக்கு மத்தியில் சிறந்த மண்வளத்தையும் நீர்வளத்தையும் கொண்டதே நெய்னாக்காடு கிராமம். அம்பாறை மாவட்டத்தின் சமாந்துறை பிரதேச செயலக பிரிவின் செங்கல் உற்பத்திக்கான தொழிற்பேட்டையாக இந்த கிராமம் விளங்குகிறது. நாட்டின் பல மாவட்டங்களுக்கு செங்கற்களை விநியோகிக்கும் இந்த தொழிற்பேட்டையில் பலர் தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பணியாற்றி வருகின்றனர். பாரம்பரியமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் இத்தொழில் இயற்கை அனர்த்தங்களின் போது பாரிய அளவில் பாதிக்கப்படுவதாகவும் இதனை விஸ்தரிப்பதற்கான உதவிகள் அரசாங்கத்தினால் வழங்கப்படுவதில்லை எனவும் செங்கல் உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எங்களுக்கு உமி பிரச்சனை உண்டு. உமி தட்டுப்பாடாது. எங்களுக்கு கூடியவங்க கல் இருக்கு எங்களுக்கு செய்யறதுக்கு. அதை பத்த வச்சுக்க எங்களுக்கு உமியும் இல்லாம இருக்கு. உமி வளமும் காணாம இருக்கு. இடையில களிவளங்களும் எங்களுக்கு இந்த வருஷத்தோடய களிவளங்களும் முடியுது. அதால தொழில் நிக்கக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கு. மானிய உதவிகள், கடன்கள், அந்த வசதிகளை செஞ்சு அந்த தண்ணி வசதிகள், இந்த தொழில் வளங்கள் எல்லாம் செஞ்சு இருந்தா நாங்களும் மனுஷன் ஞாங்கத்துக்கு இருக்கலாம். இல்லாட்டி எப்போதும் கூலி மேனும் இப்படி உழைச்சி சாப்பிடுதான் நாங்களும் தெரியும். பலர் இதனை நிரந்தர தொழிலாக முன்னெடுத்து வருவதோடு செங்கல் உற்பத்திக்கான பல பொருட்களை பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டியுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். இந்த மண்ணை வாங்கி இந்த மண்ணில இருந்து காசி, மண்ணுக்காக காசி, உமிக்கு காசி, வேலை செய்கிறவங்களுக்கு காசி எல்லாமாக நாங்கள் கொடுத்து எங்களுக்கு ஆக இதுல இருந்து ஒரு 50% 60% தான் ஒரு கல்லுக்கு லாபம் கிடைக்கும். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 கல்லு, சராசரி ஒரு 20,000 கல்லு நாங்கள் வெட்டி பார்க்குற போது ஒரு மாத வருமானம் எங்களுக்கு ஒரு 10,000 ரூபா. இந்த காலகட்டத்தில் அந்த வருமானம் கிட்டையும் காணாது. இருந்தாலும் எங்களோட இந்த முயற்சிக்காக நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். செங்கல் உற்பத்தியானது பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்டாலும் செங்கல் சுடும்போது கச்சூளையில் இருந்து வெளியேறும் புகை இப்பகுதியில் வாழும் மக்களின் சுகாதாரத்துக்கு பாதிப்பாக அமைந்துள்ளமை கவலைக்குரிய விடயமாகும். அதாவது கோடை காலத்திலே மிகவும் புழுதிகளை கொண்டு அந்த பாடசாலை கொண்டு வருகின்றது. அதே போன்று மாணவர்களின் கண்கள் பாதிக்கப்படுகின்றன. அந்த வாடிகளை வேறு இடத்துகளுக்கு எடுத்து சென்றால் மிகவும் இந்த பாடசாலை மாணவர்கள் கல்வியை கற்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்று தந்து இந்த தொழிலை விசாரிப்பதற்கு உதவிகளை வழங்க வேண்டும் என்பதை நெய்னாக்காடு கிராம செங்கல் உற்பத்தியாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை, எங்கள் செய்தி.